नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनीश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் 15வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம் அது பார்க்க போறோம். பாண்டவர்கள் ஓய்வு பெற்றதை பற்றின ஒரு அத்தியாயம், ரிட்டையர்மெண்ட். இது மனித வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு சரியான பருவம் வரும் பொழுது, வயது வரும் பொழுது, தன் இடத்தை இனி ஒருத்தருக்கு விட்டு கொடுப்பது கூட ஒரு தெய்வீகமான தொண்டு. ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ராமாயணத்துல பாத்தீங்கன்னா முதல்ல இவர் இருந்தார், ஜாம்பவான். அவர் ஒரு பெரிய போர் வீரர். அந்த ஜாம்பவானை தோற்கடித்த சரித்திரமே கிடையாது. யாருமே ஜாம்பவானை தோற்கடிச்சது கிடையாது. அவ்வளவு சக்தி படைத்தவர் ஜாம்பவான். வாமனமூர்த்தி, வாமன பகவான் அவதாரம் செய்த பொழுது ஒரு பெரும் பறையை கழுத்துல ஒரு பெரிய பறையை கட்டிக்கிட்டு 14 உலகமும் பயணம் செய்து அந்த பறையை அடித்து உலகத்துக்கு தெரியப்படுத்தினார். அவ்வளவு பெரிய ஒரு வீரர் ஜாம்பவான். ஆனா என்ன ஆச்சு? ஹனுமான் பிறந்த உடனே ஜாம்பவான் ஓய்வு பெற்றார், ஒதுங்கி விட்டார். இப்ப நீங்க ராமாயணத்துல ராமராவண போர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாம்பவான் ரொம்ப மிதமான, சைலண்டா, அமைதியாக இருப்பார். பெரிய இதெல்லாம் கிடையாது, ஆர்ப்பாட்டம் கிடையாது. அதே மாதிரி பீமன் பிறந்த உடனே ஹனுமான் இமயமலையில ஓய்வெடுத்துக்கிட்டு இருப்பார். பாருங்க, இந்த மகாத்மாக்கள்லயே அடுத்த யோக்கியமான ஒருத்தர் விட்டார்னா இவங்க அந்த இடத்தை கொடுத்துட்டு மாறி விடுகிறார்கள். இது ஆன்மீக வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், ஓய்வு வருவது. ஆனா இவங்க அந்த இடத்தை கொடுத்துட்டு மாறி விடுகிறார்கள். இது ஆன்மீக வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், ஓய்வு வருவது. தன் இடத்தை அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுப்பது மிகப்பெரிய தியாகம். அது ரொம்ப முக்கியம். பரசுராமர் அவதாரம் பண்ணி பூமி பூரா வலம் வைத்து 21 முறை சத்திரியர்களை துவம்சம் செய்து கொண்டிருந்தார். ராமர் பரமபுருஷன் அவதாரம் செய்து விட்டார் என்று தெரிந்தவுடனே பரசுராமர் இமயமலையில ஓய்வு பெற்று சென்று விட்டார். அதாவது பழைய ஒரு பாட்டு இருக்கு, பிறந்தவர்கள் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் பிறப்பவர்களுக்கு இடம் ஏது? வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால், அப்படி ஒரு அழகான பாடல்.
பாருங்க, பிறந்தவங்கெல்லாம் உயிரோடு அப்படியே இருந்துட்டாங்கன்னா அடுத்த பிறக்கிறது என்ன ஆகும் சூழ்நிலை? தன் இடத்தை அடுத்த தலைமுறைக்கு விட்டு கொடுப்பது ஒரு தெய்வீகமான செயல். ஓய்வு பெறுவது ஒரு தெய்வீகமான செயல். இப்போ வைணவ பரம்பரையில் ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்க. அந்த ஆச்சாரியர்களுடைய கடமை என்னன்னா, அவர் அடுத்த தலைமுறை ஆச்சாரியர்களை உருவாக்கிவிட்டு இவர் ஓய்வு பெற்று விட வேண்டும். காட்டுல போய் மௌனமாக இருந்து புலன்களை கட்டுப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தி எல்லாம் ஒருநிலைப்படுத்தி இறைவனின் திருவடியை தியானம் செய்ய வேண்டும். ஓய்வு பெறுவதும் ரொம்ப முக்கியம். பாகவதம் 50 வயதை சுட்டி காட்டுகிறது. 50 வயதாகும் போது நம்ம பத்திரம் சாவி எல்லாம் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கிட்ட கொடுத்து, நான் இனி முழுமையாக பகவானை நம்பி வாழ போறேன், என் மருந்து மாத்திரைகளை நம்பி நான் வாழ போறதில்லை, என் வைத்தியர்களை நம்பி நான் வாழ போறதில்லை, என் பேங்க்ல மிச்சம் வச்சிருக்கிற அந்த கொஞ்சம் பணம் அதை நம்பி நான் வாழப்போவதில்லை, நான் என் நம்பிக்கையை முழுமையாக பகவானின் திருவடியில சரணடைகிறேன். எனக்கு எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் நான் அவரை முழுமையாக நம்புகிறேன். அது ரொம்ப பெரிய தியாகம். நம்மளால அவ்வளவு எளிதா அதை செய்து விட முடியாது. என்னெல்லாம் இருந்தாலும் பேங்க்ல இருக்கிற பணம், என்னுடைய பேரில் இருக்கக்கூடிய சொத்து, அதை நிறைய நம்புகிறோம். நான் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு பணம் இருக்கே, நான் பார்த்துக்குவேனே. உடனே நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி, அப்படி எனக்கு வயசானா யார் பார்ப்பாங்க? யாரையும் நம்ப கூடாது. முழுமையாக பகவானின் திருவடியை நம்புவது, அதுதான் சரணாகதி. அது அவ்வளவு எளிமையா செஞ்சிட முடியாது, கஷ்டம்தான், எனக்கு தெரியும். ஆனா மெதுவாக மெதுவாக அந்த நிலைக்கு உயர வேண்டும். பாருங்க, இந்த காலத்துல உற்றார் உறவினர்கள் செல்வம் எல்லாமே இருந்து தீர்க்க முடியாத வியாதி விட்டால் என்ன செய்வது? யார்கிட்ட போய் புலம்புறது? எவ்வளவோ பேருக்கு வியாதி, புற்றுநோய் 4ஆம் நிலை, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏகப்பட்ட மக்கள் கஷ்டப்படுறாங்க. இறைவனை சார்ந்துதானே ஆக வேண்டும். ஒரு மருத்துவமனையில் அப்படி ஒரு பலகையில் எழுதி வச்சிருக்காங்க, ஒரு வைத்தியர் தன் தலைக்கு மேல எழுதி வச்சிருக்கிறார், நான் மருந்து கொடுக்கிறேன், இறைவன் உங்களை குணமாக்குகிறார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கார். உண்மைதான். அந்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மமா. எனக்கு வேற எந்த சரணாகதியும் வேண்டாம். நான் எந்த சூழல், சுற்றுச்சூழல், எந்த சூழ்நிலை, எந்த தத்துவங்கள், எந்த பணம், எதையுமே நான் நாடவில்லை, சரணடையவில்லை. அந்யதா சரணம் நாஸ்தி, வேற எல்லா சரணமும் எனக்கு வேண்டாம். துவமேவ சரணம் மமா, பகவானே உங்கள் திருவடியை நான் முழுமையாக சரணடைய. வயதான காலத்துல என் பிள்ளைகள் பார்த்துக் கொள்வார்கள், பேர பிள்ளைகள் என் கணவர் பார்த்துக் கொள்வார், என் குழந்தைகள், என்னுடைய பணம், இதெல்லாம் அதை நம்புறோம். ஆனா உண்மையிலுமே இது எல்லாமே நம்பி பிரயோஜனமே இல்லை. ஒரு நிமிஷத்துல கதை பூரா மாறிவிடும். துரியோதனனுக்கு 100 பிள்ளைகள், ரொம்ப இருமாப்புடன் இருந்தார். என்னை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. 100 பிள்ளைகளும் இறந்தார்கள். பகவானை மட்டுமே சரணடைவது ரொம்ப முக்கியம். இப்ப பாண்டவர்கள் கதையில எப்படின்னா, கிருஷ்ண பகவான் துவாபர யுகத்தின் முடிவில் இந்த உலகத்தை விற்று அவர் தன்னுடைய உலகம் தாமம் கோலோக விருந்தாவனத்திற்கு போய்விட்டார் என்று அறிந்த உடனே தர்மபுத்திரர் அப்படியே மௌனம் சாதித்தார். ஆமா, திருதராஷ்டிரருக்கு 100 பிள்ளைகள், கரெக்ட். ஸ்ரீகிருஷ்ண பகவான் கலியுக ஆரம்பத்தில் திரும்ப போய்விட்டார் என்று அறிந்த உடனே 100% திருதராஷ்டிரர் தர்மபுத்திரர் மௌனம் சாதித்தார்.
உடனே அர்ஜுனனின் பிள்ளையான பரீட்சித்து மன்னனை அழைத்து, அர்ஜுனனின் பேரப்பிள்ளை, அந்த பேரப்பிள்ளை அர்ஜுனனுடைய பேரப்பிள்ளையான அந்த பரீட்சித்து மன்னரை அழைத்து அவருக்கு மன்னராக முடிசூட்டி விட்டு ஒண்ணுமே பேசாம இமயமலையில பத்ரிகாசிரமத்தை பார்த்து நடக்க ஆரம்பித்தார். நமக்கு கூட வாழ்க்கையில சில சில கட்டங்கள் வரும், அப்படியே சில சில அறிவிப்புகள் வரும் நமக்கு. என்ன அறிவிப்பு? உடல் நலம் கைவிட்டு போய்கொண்டிருக்கிறது, உறவுகள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, நான் இந்த வயதை தாண்டி விட்டேன், இனி என்னால உடலால் பலதை சாதிக்க முடியவில்லை, நான் ரொம்ப உள்ள போனேன்னா உறவுகள் எல்லாம் தவறாகிறது. இதெல்லாம் சின்ன சின்ன அறிவிப்பு. அந்த அறிவிப்பு வந்த உடனே நம்ம முழுமையாக இறைவனின் திருவடியையே நம்ம பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரே நாள்ல முடியாது, பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி பகவான் திரும்ப போய்விட்டார் என்று அறிந்த உடனே தர்மபுத்திரர் இமயமலையை பார்த்து நடக்க ஆரம்பித்தார். எங்க குருநாதர் ஒரு முறை வேடிக்கையாக எவ்வளவு பேருக்கு இறைவனிடம் செல்ல வேண்டும் என்று கேட்ட உடனே ஒரு வகுப்புல எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. எல்லாம் எனக்கு போகணும், எனக்கு போகணும். அடுத்தது அவர் கேட்டாரு, எவ்வளவு பேருக்கு இன்றைக்கே போக வேண்டும்? எல்லாரும் கையை கீழே போட்டாங்க. இன்றைக்கே போக வேண்டும் என்றால் உயிரை விட்டுத்தான் போக வேண்டும். அதனால கொஞ்சம் வேடிக்கையா சொல்லுவாங்க, வைத்தியர்கிட்டையும் பகவான் கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது என்று வேடிக்கையாக சொல்லுவார்கள். ஏன்? இதுமோது வைத்தியர்கிட்ட பொய் சொன்னா அவர் பகவான் கிட்ட அனுப்பிடுவாரு, பகவானிடம் மறைத்தால் அது வைத்தியர்கிட்ட போயிடும் அப்படின்னு ஏதோ ஒரு வேடிக்கையாக சொல்லுவார். அப்போ துறவரம், அதாவது என்ன சொல்றது, ரிட்டையர்மெண்ட், எப்பவாவது போதும் என்று சொல்லி விலகிக் கொள்வதல், ஓய்வு பெறுவது, எப்பவாவது போதும் என்று சொல்லி விலகிக் கொள்வதல், ஓய்வு பெறுவது ரொம்ப முக்கியமான விஷயம். அட்வொகேட் கிட்டே போய் சொல்லக்கூடாதா? சரி, ஓகே. அப்ப நமக்கு இந்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். இந்த முதல் காண்டம் 15வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். பிராயேணைதத் பகவதா ஈஸ்வரஸ்ய விசேஷ்டிதம் மீதோ திக்னந்தி பூதானி பாவயந்தி சயன்மிதா. இது கூட பகவானின் ஒரு திருவிளையாடல் தான். என்னன்னா, மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறார்கள், சில நேரத்தில் ஒருவரை ஒருவர் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். இது கூட இறைவனின் ஒரு செயல்தான் அப்படின்னு சொல்றார். சில நேரத்துல சில தவறு வேதனைகள் கூட நம்மளை பாதுகாக்கும். இப்ப திடீர்னு என்ன சாப்பிட்டாலும் வயிற்றுல பிடிக்கல, வயிறு பிரச்சனையா இருக்கு, உடனே நம்ம கவனமாக சாப்பிடுவோம். இந்த என் வயிற்றில் வந்த கோளாறு, என் வயிற்றில் வந்த சீக்கு என் உணவை கவனமாக சாப்பிட சொல்லுகிறது. உணவை மருந்தாக சாப்பிட்டால் வேறு மருந்தின் தேவையில்லை, மருந்தையே உணவாக சாப்பிடும் நிலை வந்துவிடும். உணவை மருந்தாக சாப்பிடாவிட்டால் மருந்தையே உணவாக சாப்பிடக்கூடிய நிலை வந்துவிடும். சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில பிரச்சனைகள் கூட, இன்னல்கள், சோதனைகள் கூட நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும், நமக்கு ரொம்ப உதவி செய்யும். அந்த சோதனைகள் நம்மளும் கவனமாகி விடுவோம். இப்ப இங்க இந்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாருன்னா, சில நேரத்துல ஒருவரை ஒருவன் கொன்று கொள்வதும் ஒருவரை ஒருவன் பாதுகாத்துக் கொள்வதும் இறைவனின் திட்டமே. பாகவதத்துல வேணா என்று ஒரு மகாராஜா மன்னரின் கதை. அவருக்கு பிள்ளைகளே கிடையாது, ரொம்ப தவம் செய்தார்.
கடைசியில பகவான் தோன்றி பிரசாதத்தை கொடுத்தார். இதை நீ உன் மனைவியிடம் கொடு, இந்த பிரசாதத்தை சாப்பிட்ட உடனே என் அருளால் உனக்கு பிள்ளை பிறக்கும் என்றார். அங்க மகாரா, அவர் பேர் அங்கா என்ற மன்னர். அந்த மன்னர் கடும் தவம் செய்து வரப்பிரசாதத்தை பெற்று தன் மனைவிக்கு கொடுத்தார். ஒரு அழகான பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளையின் பெயர் வேணா. வீணா போனவன். அந்த பிள்ளை என்ன செய்யுமா, துறவிகள் காட்டில் பூஜைகள் செய்யும் பொழுது, யாகம் செய்யும் பொழுது அவர்களை போய் துன்புறுத்துவது, பிராமணர்கள் அந்தணர்கள் பகவானுக்கு கோயிலில் சேவை செய்யும் பொழுது அவர்களை துன்புறுத்துவது, பசுமாடுகளை துன்புறுத்துவது, அரக்கத்தன்மையான குணம். மக்கள் நிரந்தரமா புகார் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். கேட்டு கேட்டு அங்க மன்னருக்கு பொறுக்கவே இல்லை. தன் பையனை திருத்தவும் முடியவில்லை. பெரும் வருத்தத்துக்கு உள்ளானார். திருத்த முயற்சி செய்தால் அவன் ரொம்ப பிரச்சனை செய்கிறார். கடைசியில இந்த அங்க மகாராஜா அரண்மனையே வேண்டாம், மன்னர் பதவி வேண்டாம், அனைத்தையும் துறந்து காட்டுக்கே ஓடிவிட்டார். காட்டுல போய் அழுது புலம்பி, கிருஷ்ணா, நான் ஒரு பிள்ளை வேண்டும் என்றுதானே கேட்டேன், அதுவும் உங்க வரப்பிரசாதத்துல கிடைச்ச பிள்ளை, இப்படி ஒரு அரக்கனாக மாறிவிட்டதே அப்படின்னு கேள்வி கேட்டு புலம்புறார். பாருங்க, அதே ஒரு கேள்வியை இங்க ஒரு பக்தர் கேட்டிருக்கார். கடவுளின் வரப்பிரசாதத்துல கிடைத்த பிள்ளை ஏன் இப்படியானது? வராகருக்கும் பூமி தாயாருக்கும் பிறந்த பிள்ளைதான் நரகாசுரன், அரக்கன். நரகாசுரனுடைய தாய் தந்தை யாரு? வராகர். வராகருக்கும் பூமி தாயாருக்கும் பிறந்த பிள்ளை. இப்படி கடவுள் அருளால், கடவுள் பிரசாதத்தால் பிறந்த பிள்ளை இப்படி அரக்கத்தன்மையுடன் வந்து விட்டதே அப்படின்னு அழுது புலம்பி அங்க மகாராஜா காட்டுல போன உடனே பகவான் தோன்றி சொல்லுகிறார், அங்கமன்னா, நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், நீ உன் கடமைகளை முடித்து விட்டு என்னை சரணடைந்து வருவாய் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன். நீ வரவே இல்லை. அதனால நான் வேண்டும் என்றே உனக்கு ஒரு பிள்ளையை தந்தேன். இப்ப நான் கூப்பிடாமையே நீ காட்டுக்கு ஓடி வந்துட்ட. எனக்கு உன்மேல் அவ்வளவு பிரியம். போதும் அங்கமன்னா, விட்டுவிடு, எல்லாம் துறந்து விடு, உனக்கு வயதாகி விட்டது, உன்னை அழைத்து போகவே உனக்கு இப்படி ஒரு பிள்ளையை நான் கொடுத்தேன் என்று பகவான் சொன்னார். சில நேரத்துல பகவான் நம்ம வாழ்க்கையில சில செயல்களை ரொம்ப டைட் ஆக்கிடுவார், கொஞ்சம் பிரச்சனையாக்கிவிட்டார். ஏன் அப்படி செய்கிறார்? அப்படி செய்தால்தான் நாம் பகவானிடம் சரணடைவோம். இல்லைன்னா குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்து இதை விட்டு போகணுங்கிற எண்ணமே கிடையாது, இல்லையா? பகவத்கீதை வகுப்புல எவ்வளவு பேருக்கு பகவானிடம் போக வேண்டும் என்று சொன்னா எல்லாரும் கை தூக்குவோம். அதுக்காக எதையாவது முயற்சி செய்வோமோ? ஒரு முயற்சியும் செய்ய மாட்டோம், இல்லையா? ஆசை யாரை விட்டது? 10 அபராதங்களில் 10வது அபராதம், நாமத்திற்கு 10 அபராதங்கள் உண்டு. நாம ஜபம் செய்யும் பொழுது அந்த அபராதங்களை தவிர்க்க வேண்டுமாம். அதுல 10 அபராதம் உண்டு. இந்த 10வது அபராதம் என்னவென்றால், நாம ஜபம் செய்து கொண்டே மனதில் ஆசையை வளர்த்தி கொண்டிருப்பது ஒரு அபராதம் என்று சொல்லுகிறார். ஒரு பக்கம் நாம ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கிருஷ்ணா நீயே போதும், நீயே கதி, நீ அங்கு எனக்கு வேறொரு அபயம் இல்லை என்றெல்லாம் புலம்பி பாடுவோம். இந்த பக்கம் என்ன செய்யறது? கிருஷ்ணா என் முதுகு வலியை மாத்தித்தா, எப்படியாவது அந்த பேங்க் லோனை தீர்த்துத்தா, எனக்கு வண்டி வாகனம் வாங்கித்தா. ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஒரு முறை குருநாதர் ஒரு வேடிக்கையாக இந்த கதையை சொன்னாரு. ஒரு மனுஷன் சிகரெட்டு குடிச்சு அவன் குடலெல்லாம் வெந்து போனது, சாகர சூழ்நிலைக்கு வந்து விட்டான். மருத்துவர்கிட்ட போய், ஐயா சொன்னார், இனி நீ சிகரெட்டை பிடிச்ச செத்தே போயிடுவ, அதனால நீ புகை பிடிக்காதே. இல்ல சார், என்னால புகை பிடிக்காமலாம் இருக்க முடியாது. அந்த நேரம் ஆகும்போது கையெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பித்து விடுது. சரி, ஒண்ணு பண்ணு, புகை பிடிக்க வேண்டும் என்று தோன்றினால் ஒரு கிளாஸ் பாலை எடுத்து குடி.